பெருமிழலை குறும்பர் நாயனார் வரலாறை மிழலை நாட்டிலே குறும்பர் மரபிலே பெருமிழலையை தலைநகராக கொண்டு ஆண்ட ஒரு சிற்றரசர் ஆவார். இறைவனை அடைவதற்கு பல வழிகள் உள்ளன. அவற்றில் ஒரு வழி அடியார்க்கு அடியாராக இருத்தல். இதனை நாம் திருவிளையாடல் திரைப்படத்திலே ஒரு பாடலில் காணலாம். பெரிது பெரிது எது பெரியது என்று கேட்பின் பெரியது கேட்பின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் கரியின் உந்தியில் வந்தோன். கரியமாலோ அலைகடலில் துயின்றவன். அலைகடலோ குறுமுனியின் கையில் அடக்கம். குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன். கலசமோ பிடியிற் சிறு மண். புவியோ அரணுக்கு ஒரு தலை பாரம். அரணோ அவளுடைய சிறு கை விரல் மோதிரம். உமையோ இறைவன் பாகத்தில் ஒடுக்கம். இறைவனோ தன் தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம். தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ என்று அந்த பாடல் முடியும். தொண்டரது பெருமை மிக அருமையானது. தொண்டர் பெருமை பற்றி நம்முடைய திருமூலர் நாயனார் அவர்கள் தன்னுடைய திருமூல மந்திரத்தில் விளக்கமாக கொடுத்திருப்பார். அடியவர்க்கு அடியராக இருத்தல் ஒரு பெரிய நிலை. இந்த நிலையை உண்மையாக காட்டியவர் நம்முடைய பெருமிழலை குறும்பர் நாயனார் ஆவார். இவர் சுந்தரரை அணுகி அவரிடம் ஆசி பெற்று அதனால் அவர் அஷ்டமா சித்திகளை கொண்டு வந்தவர். அஷ்டமா சித்திகள் என்றால் எண்வகை சித்திகள். அணிமா, மகிமா, வகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். அதாவது அணிமா என்பது அணுவினுக்கு அணுவாய் இருப்பது. மகிமா என்பது மலையை விட பெரியது. வகிமா என்பது காற்றை போல லேசாக பறத்தல். கரிமா கனமானது. பிராப்தி என்பது எல்லா பொருட்களையும் தன்வயப்படுத்துதல். பிராகாமியம் என்பது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலில் புகுவது. ஈசானித்துவம் என்பது நான்முகன் போன்ற தேவர்களையே அடக்கி வைப்பது. வசித்துவம் என்பது அனைத்தையும் அடக்கி வைப்பது. சரி, இது ஏன் கூடாதா என்றால் இது மனிதர்களுக்கு கூடும் ஒரு சக்தியாகும். அதாவது தாயுமானவர் ஒரு பாடலிலே சொல்லுவார், தணல் மீது நடக்கலாம், அனல் மீதும் நடக்கலாம், மத கரிகளை அடக்கி உண்ணலாம் என்று அவர் தெரிவிப்பார். நாமும் நம் பல சித்தர்களுடைய வரலாற்றிலே இதை அனைத்தையும் நாம் கண்டிருக்கிறோம். அணிமா சக்தியை பயன்படுத்தியவர் நம்முடைய பிருங்கி முனிவர். அவர் இறைவன் இறைவியை ஒன்றாக தரிசிக்க வேண்டாம் என்று சிவபெருமானை மட்டும் சுற்றி வர வேண்டும் என்ற நிலையிலே ஒரு ஈ போன்ற சின்ன வடிவத்தை எடுத்துக்கொண்டு சுற்றி வந்தார் என்பார்கள். மகிமா என்பது மலை போல இருத்தல். அனுமன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகிறான் இலங்கையிலே. ஆகவே அதுவும் சாத்தியமே. காற்றை போல இருப்பதும் சாத்தியம். காற்றை விட இலகுவாக காற்றிலேயே செல்லும் ஆகாய விமானத்தை கண்டுபிடித்த மனிதன் தன்னாலும் காற்றை போல வேகமாக ஓட முடியும் என்பதனை கண்டுபிடித்தவர்கள் பல சித்தர்கள். அடுத்து வேறு உடலில் புகலாம் என்பது நாம் அருணகிரியாருடைய வரலாற்றிலும் திருமூலருடைய வரலாற்றிலும் அறியலாம். மூலன் என்பவன் தன்னுடைய பசுக்கள் இறந்த பொழுது அதன் உடலிலே திருமூலர் உள்ளே புகுந்து
அதன் பிறகு பாடல் பாடினார் என்பதனை நாம் அறிவோம். அதே போலவே நம்முடைய அருணகிரியாரும் கிளி உடலை எடுத்து மேலுலகம் சென்று பாரிஜாத மலரை பறித்து வந்தார் என்பதெல்லாம் நாம் அறிந்த சில கதைகள். அதுபோல நம்முடைய குறும்பர் நாயனாரும் பல அஷ்டமா சித்திகளை பெற்றவர். அதை கொண்டு அவர் எந்த தவறையும் செய்யாமல் அந்த சித்திகளால் உலகிற்கு நன்மையே விளைவித்தவர். இவர் சுந்தரர் மீது மிக மிக அன்பு கொண்டிருந்தார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சுந்தரர் அவர் கைலாயம் செல்லும் நாள் வந்தது. இதனை தன்னுடைய அஷ்ட சித்தியால் உணர்ந்த குறும்ப நாயனார் அவருக்கு முன் தாம் இந்த உலகத்தை விட்டு வெளியே சென்று விட வேண்டும் என்று நினைத்தார். அதாவது ஞானிகள் என்ன செய்வார்கள் என்றால், மேலிலிருந்து அவர்களுக்கு உயிர் வந்து உடலாக மாதிரி பிறகு அதனை அண்டவெளியிலேயே அந்த உயிரை மேலே கலப்பது சித்தி. இந்த சித்தியை செய்தால் பிறகு மறுபிறப்பு இல்லை. சித்தி இல்லாமல் வேறு வழியில் சென்றால் மறுபிறப்பு உண்டு. ஆகவே அனைவரும் என்ன செய்வார்கள், இந்த சித்தர்கள் எப்பொழுதுமே தலையிலிருந்து தன்னுடைய மூச்சை வெளியே விடுவார்கள். இந்த தன்மையை ஔவையாரும் மிக சிறப்பாக கூறுவார். குண்டலி அதனில் கூடிய அசைவை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்தே என்று கூறி, அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இரு சக்கரத்தின் ஈரெட்டு நிலையும் என்று நம்முடைய ஔவை பிராட்டி ஒரு சித்தர் பாடலை அழகாக பாடுவார். அதே போன்றுதான் நம்முடைய உடம்பிலே பல சக்கரங்கள் உள்ளன. இந்த சக்கரங்களிலே சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்ஞை ஆகிய சக்கரங்களை கடந்து பிரமமந்திரம் என்ற நிலையை கபாலத்தை கடந்து உயிர் துறப்பது தான் கபால மோட்சம் என்று கூறுவார்கள். சில சாமியார்கள் என்று கூறுபவர்களுக்கு இந்த சித்தி கிடைக்காது. ஆகவே என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் உயிர் உடலை விட்டு நீங்கியவுடன் தலையில் தேங்காயை உடைத்து கபால மோட்சம் என்று அளிப்பது கூட உண்டு. ஆகவே இவ்வாறு இறைவனை அடைவதற்கு தான் விரும்பிய சுந்தரருக்கு முன் சுந்தரர் இவ்வுலகில் இல்லாமல் தான் இருக்கக்கூடாது என்பதற்காக தன் உயிரையே தியாகம் செய்தவர் நம்முடைய குறும்ப நாயனார் அவர்கள். சரி, உயிர் இவ்வாறு தான் விரும்பியவாறு செல்லுமா என்று நினைத்தால் அதற்கும் சில உதாரணங்கள் உண்டு. தசீசி முனிவர் இவ்வாறு தான் விரும்பி உயிரை அளித்தவர். இந்திரன் விருபாக்ஷரனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனுக்கு அதற்குரிய ஆயுதம் கிடைக்கவில்லை. அப்பொழுது மற்ற இவர்கள் சொன்னார்கள், விருபாக்ஷரனை அழிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது தசீசி முனிவருடைய முதுகெலும்பை வாங்கி அதனால் வஜ்ராசனம் செய்த அதை கொண்டு அவனை அழிக்கலாம் என்று கூறினார்கள். இந்திரனும் சரி என்று தசீசி முனிவரிடம் சென்று, ஐயா, உலகத்தை இந்த விருபாக்ஷரன் அழித்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவனை அழிப்பதற்கு உங்களுடைய உதவியை நாடி வந்தேன் என்று கூறினார். தசீசி முனிவர், என்னால் ஒரு உதவி இந்த உலகத்தை காப்பதற்கு ஆக வேண்டும் என்றால் நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறினார். உடனே அவருடைய முதுகெலும்பையே கேட்டார். உடனே அவர், சரி, நான் இப்பொழுதே பிராணத்தை துவக்கிறேன், நீ என்னுடைய முதுகெலும்பை எடுத்துக்கொள், அதனை வைத்து ஆயுதம் செய்து விருபாக்ஷரனை கொன்றுவிடு என்று கூறினார்.
அதே போல தான் நினைத்த வண்ணமே தசீசி முனிவர் உடலை துறந்தார். உயிர் துறந்தார். உடலில் உள்ள அந்த முதுகெலும்பை எடுத்து விருபாக்ஷரனை கொன்றான் இந்திரன் என்பது ஒரு கதை. இவ்வாறாக தான் எப்பொழுது நினைக்கிறோமோ, தான் நினைத்த வண்ணம் உயிரை விடுவது என்பது நம்முடைய முக்தி சீலர்களின் நிலை. இதுவே நம்முடைய குறும்ப நாயனாரும் தான் நினைத்த வண்ணமே இறைவனை சிவபதவியை அடைந்தார். ஆதலால் சுந்தரர் திருமிழை பெருங்குறும்பர் மிழலை குறும்பருக்கும் அடியார்க்கும் அடியேன் என்று அவருடன் சேர்த்து நம்முடைய காரைக்கால் நாயனார் பேயார்க்கும் அடியேன் என்று முடிக்கிறார். பெருமிழலை குறும்ப நாயனார் அடியார்க்கு அடியாராய், சுந்தரருடைய அடியாராய் சிவலோக பதவியை தானாக துறந்த உயிரை விட்டு சென்றது ஒரு அரிய நிகழ்வாகும். இவர் அடியார்க்கு அடியாராக போற்றப்படுகிறார். இவருடைய குரு பூஜை ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்திலே வருகிறது. ஆகவே இந்த அஷ்டமா சித்திகளையும் மற்றும் அனைத்து சித்தத்தையும் தானே விரும்பி உயிர் துறக்கும் நிலையை உடைய நம்முடைய பெருமிழலை குறும்ப நாயனார் புகழ் வாழ்க என்று வாழ்த்துவோம்.